Hi friends, welcome back to our channel Spicy Hacker. இன்னைக்கு சூப்பரான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை சட்னி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உளுந்து 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக புளி, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவுனது. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் பேன் வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உளுந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. இது கூட வரமிளகாய் போட்டுறேன். இப்போ இது கூட கொஞ்சம் புளி ஆட் பண்ணிடுறேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூட சின்ன வெங்காயம், இப்போ இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கருவேப்பிலை, இது கூட தேவைக்கிற உப்பு, ஓகே. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன். இதில் நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். சட்னி கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் தாளிச்சிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடலாம். நான் கடாய் வச்சிட்டேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு, ஸோ இப்போ தாளிச்சதை நான் ஊற்றிடுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சுடு சாப்பாட்டில் நெய் ஊற்றி இந்த சட்னி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய் ஆல்.